என் தங்கப்பிள்ளையே, தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து இந்த வராகி நான் சொல்கின்றேன், என்னுடைய பாதத்தை தொட்டால் உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்று. என் குழந்தையே, உன்னை தேடி ஒரு நல்ல விஷயத்தை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை விட்டு விடாது. உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நல்ல விஷயங்களையும் எப்பொழுதும் நான் ஒரு சேர உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாத அன்பு. அதுவும் இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொடுவது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை என்னவாகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கிறதா என்று சற்று யோசித்து பார். உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான நிமிடங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையை உறுதி செய்து கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளை, என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை தர வேண்டிய நேரம். எதற்கெடுத்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டிய நேரம். உன்னை அதல பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். உனக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் பிடுங்கி வெளியே எறிய நினைக்கிறார்கள். நீ ஆசைப்பட்ட எந்த ஒரு காரியமும் உனக்கு நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அப்படியானால் என் பிள்ளை, நீ எந்த ஒரு உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஓரிடத்தில் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் உன்னை விட சிறப்பானதாக ஏதோ ஒன்று அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் தெரிந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். காரணமில்லாமல் நம்மை ஒதுக்குவதற்கு எப்பொழுதுமே தேவையில்லை. காரணத்தோடு தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, இதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் என் குழந்தை, நீ உன்னை சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி கொடுக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலைகளிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டிருப்பதை என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனதால் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு பக்குவப்படுத்தி தந்து கொண்டே இருக்கும். மனதால் நீ ஏக்கம் கொண்டு தவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக முழுமையாக தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த காலத்தில் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காதே. வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். உன் வாழ்க்கையை என்னவென்று அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை உனக்கு தலைகீழான ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை மறக்காதே. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து கலங்காதே. அம்மாவின் பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும். அம்மாவின் பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இருந்து விலகி
உனக்கு மிகப்பெரிய நன்மை பிறக்கும் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நான் ஒருபொழுதும் நினைக்க மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பது உன்னுடைய மிகச்சரியான புரிதலாக இருக்கட்டும். வராகியின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். எந்நாளுமே உன் அம்மாவின் அன்பு உன்னை தொடர்கின்ற நேரம், எந்நாளுமே இந்த வராகி உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய மாறுதல்களை நிச்சயமாக கொடுக்கும். எதுவும் இப்படியே இருந்து விடாது. எந்த ஒரு விஷயங்களும் இப்படியே முடிந்து விடாது. இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்வழிப்படுத்திட எந்த நொடியிலும் நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லையே என்று கலங்குவதை விட்டுவிடு. என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக இனிமேல் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உன் வசமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை வேதனைப்படுத்திய, வேடிக்கை பார்க்க நினைத்த இந்த உலகம் இப்பொழுது கூட உன் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து சிரிக்கத்தான் நினைக்கின்றது. உன்னுடைய இன்னல்களை எல்லாம் பார்த்து அது சிரிக்கத்தான் நினைக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் நின்று நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்ட வேண்டும். நாம் நின்று நம் வெற்றியை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நம் காலில் நின்று நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். ஏமாந்து விட்டாயா என் பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாயா? கலங்காதே. இதை உனக்கு கொடுத்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக வருந்த வேண்டிய நிலை வரும். எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை தான் ஏமாற்றுகிறோம் என்று தெரியாமல், இதுபோல ஒரு அன்பு எங்கிருந்தும் கிடைக்காத பொழுது தனக்கு கிடைத்த அன்பை பத்திரப்படுத்த தெரியாமல் இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வேண்டும். உன்னோடு நான் என்றும் இருக்கின்ற இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியான புரிதல் ஒன்று உனக்குள் இருக்கும் நேரம் இவை எல்லாமுமே உன்னை நெறிப்படுத்த வேண்டும். இவை எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இத்தனை மாற்றங்கள் உனக்கு வந்திருந்தாலும், இந்த நேரம் உன் வாழ்க்கை இத்தனை விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லி தந்திருந்தாலும், அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்க போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவை எல்லாமும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களும் மாறும் பொழுது சர்வ நிச்சயமாக அத்தனை வெற்றிகளும் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களை எல்லாம் நீ என்னவென்று வெளிப்படுத்தி விட வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று மீட்டெடுத்து விட வேண்டும். கலங்காது நின்றால் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கென கொடுக்கும். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா கஷ்டங்களும் நமக்கு தீர வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்குரிய புரிதலை நல்லபடியாக கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் மன உறுதியோடு பெற்றுக்கொண்டு வைத்து விட்டால் அது போதும். சர்வ நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமாக எப்பொழுதும் மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் காலம். என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் நீ எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் துவண்டு விடாதே.
வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்ற விஷயங்கள் பல எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வேண்டும் என்றே உன்னை துன்பப்படுத்த பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும், எத்தனை விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும், அத்தனைக்கு முடிவானது உன் தாயானவள் என் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. பொதுவாக தாயின் பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் பிரிக்கின்ற அந்த தைரியம் உன்னை அடுத்த கட்டத்தை நிச்சயமாக அடையச் சொல்லும். உனக்குள் தோன்றுகின்ற இந்த தைரியமானது உனக்கு எல்லாவற்றையும் சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் விரும்பியபடி நமக்கான ஒவ்வொன்றும் நம்மை தேடி வரும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நாம் விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக நமக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக என்னவென்று சொல்லித்தரும். எல்லாமுமாக உன்னை நிச்சயமாக நான் சர்வ நிச்சய வாழ்க்கைக்குள் அழைத்துச் செல்ல துணிந்து விட்ட பிறகு எதையுமே பெறுவதற்கும் தயங்காதே, எதையும் கொடுப்பதற்கும் தயங்காதே. நிச்சயமாக நடப்பது எல்லாமுமே உனக்கு சாதகமாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நேரம் உன் வாழ்க்கை உன்னிடத்தில் சொல்வது எல்லாமுமே நீயாக இருக்கிறாய், உனக்காக நீ வாழ்கிறாய். எப்பொழுதும் யாராலும் உன்னை அவர்களின் வழிக்கு கொண்டு வர முடியாது. யாராலும் உன்னை அவர்கள் நினைத்தது போல மாற்றிவிட முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசிக்கும் தருணம் இது. இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரிபடுத்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நான் வந்து உனக்கு தருகின்ற எல்லாமும் உன்னை சர்வ நிச்சயமாக பேரதிசயப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகியின் பாதத்தை தொட்ட என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறத்தான் போகின்றாய். மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுத்த இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னிடத்தில் மன்னிப்பையும் கேட்பார்கள். உன்னிடத்திலிருந்து உதவியை பெற உன்னை தேடியும் வருவார்கள். என் குழந்தையை, இன்றிருப்பது போல எல்லோருக்கும் வாழ்க்கை எப்பொழுதும் இப்படியே இருந்துவிடப் போவது கிடையாது. சூழ்நிலைகள் மாறும். ஏமாற்றியவர்கள் மனம் வருந்துவார்கள். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் வருகின்ற பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை பார்த்ததுமே உன்னை விட்டு ஓடிவிடும். என்ன நடந்தாலும் அந்த மனதுதானே எல்லா விஷயங்களையும் சுமக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையோடு இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் பொழுது உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடப்பதை நீயும் கண்டுகொள்ளத்தான் செய்வாய். ஆரம்பத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை இப்பொழுது உன்னால் சட்டென்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டதல்லவா? நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு அது வந்து விட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. உன்னை தேடி நான் கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு எப்பொழுதுமே புரியாத விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லாமும் நடக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். செயலில் சொன்னால் எதுவும் புரியாது. அதேபோல் நாம் நடத்தி காட்டினால் அப்பொழுதுதான் அது புரியும். இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லது நடக்கப் போகின்ற நேரம், நல்ல விஷயங்கள் நம்பிக்கையை கொடுக்க போகின்ற இந்த நேரம், அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ பெற்றுக்கொண்டாயானால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் நாமாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் சட்டென்று ஓடி ஒதுங்கி ஒளியக்கூடாது. முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்காதே. உனக்கானவற்றை எல்லாம்
நான் உறுதியாக தரும் நேரம். எல்லா நிலையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ விரும்பியதை மீட்டெடுக்க வேண்டிய நேரம். சர்வ நிச்சயமான அன்பு உனக்கு எப்பொழுதும் இந்த தாயிடமிருந்து கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. தஞ்சை பெரிய கோயிலில் இருந்த இந்த வராகியினுடைய பாதத்தை தொட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு அருள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமும் உனக்கு ஏற்றது போல மாறிவிட வேண்டியதுதான். இந்த வாழ்க்கை உன்னை பல மனிதர்களோடு பின்னி பிணைத்து வைத்திருக்கிறது. அப்படியானால் இதிலிருந்து என் குழந்தை நீ உனக்கான நன்மைகளை தேடி பெற வேண்டும். மற்றவர்களுக்காக செய்வதும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையை பெரிதாக நாம் நினைப்பதும் தவறு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையையும் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் நீ சரியாக கொண்டாடத் தொடங்கு. அதுவே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.